தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: சேவையே இன்றைய தேவை. இன்றைய மிஷனரி பெக்மான்ஸ். மண்ணில் பிறந்தது 13/3/1599 ஆண்டு. விண்ணில் சென்றது 13/8/1621 ஆண்டு. ஊர் டயஸ்டின் பிரபண்ட். நாடு பெல்ஜியம். தரிசன பூமி ரோம். பெல்ஜியத்தில் உள்ள டயஸ்டின் என்ற ஊர். சகரியா பெர்க்மான்ஸ் மற்றும் எலிசபெத் என்பவருக்கு மகனாக பிறந்தார் பெர்க்மான்ஸ். சிறு வயதிலேயே மிகுந்த ஒழுக்கத்துடனும் பக்தியுடனும் வளர்க்கப்பட்டார். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசத்துடன் ஜெபிக்கும் பழக்கம் கொண்டவர். 14 வயதில் பள்ளி படிப்பை நிறுத்தி தொழில் செய்யும்படி தந்தையால் வற்புறுத்தப்பட்டார். ஆயினும் இவரது அபார புத்தி கூர்மையினால் தன் படிப்பை மீண்டும் தொடர்ந்தார். 17ஆம் வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார். துறவற வாழ்வை விருப்பத்துடன் ஏற்று மக்களுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். இவர் அபூர்வ பக்தியும் புத்தியும் உள்ளவராதலால் மேல்கல்வி கற்க ரோம் நகருக்கு அனுப்பப்பட்டார். நண்பர் ஒருவரோடு இணைந்து 900 மைல்கள் நடந்தே ரோம் நகருக்கு சென்றார். கல்வி கற்க வேண்டும் என்ற ஆவலும் பக்தியும் இவர் நடைப்பயணத்தில் உற்சாகத்தை தந்தன. தன் ஒழுக்கமான வாழ்வாலும் உதவி செய்யும் குணத்தாலும் எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றார். தியானத்தில் அதிக நேரங்களை செலவிட்டார். உலகத்தின் ஆசபாசங்களை துறந்து உண்மையில் நாட்டம் கொண்டார். துறவற சகோதரர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து காட்டினார். செய்வன திருந்த செய் என்ற பழமொழிக்கேற்ப ஒவ்வொரு செயலிலும் பரிபூரணத்தை வெளிப்படுத்தினார். வார்த்தையை விட செயல் முக்கியம் என்பதில் மிகவும் கருத்துள்ளவராக இருந்தார். பிறரிடம் எப்பொழுதும் நற்குணங்களையே காண ஆரம்பித்தார். கழிவறையை சுத்தம் செய்யும் பணியானாலும், நோயுற்றோருக்கு உதவும் பணியானாலும், எளியவருக்கும் குழந்தைகளுக்கும் ஞான உபதேசம் கொடுக்கும் பணியானாலும் எல்லாவற்றையும் மனதார ஏற்று சிறப்பாக நடத்தினார். உண்மை பக்தராக உலகில் வாழ்ந்து காட்டினார். அன்பரே, உலகில் வாழும் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுகிறது? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. பாடுபட்டு பணம் சேர்த்து வைப்பதில் பயனில்லை. நிறைந்த பயன் வேண்டுமெனில் கிறிஸ்துவுக்கு சேவை செய்யுங்கள் என்கிறார் பெர்க்மான்ஸ்.